18 என்ன தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அது யாரா இருந்தாலும் சரி, என்னை நான் உயர்த்தினேன் என்றால் நான் தாழ்த்தப்படுவேன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்றோம், ஒரு லிப்ட் எடுத்துக்கலாங்களேன். லிப்ட் வெயிட் மேலே போகும்போது அந்த பாக்ஸ் கீழே இறங்குது, வெயிட் கீழே இறங்கும் போது அந்த பாக்ஸ் மேல போகும். இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு உயர்வாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில தாழ்வாக இருக்கும். இந்த உயர்வான நாட்களில் நாம தேவனை தேடி செல்கின்றோமா அல்லது நம்முடைய சுயேஷ்டத்தின்படி இருக்கின்றோமா? இல்லையெனில் தாழ்மையான நேரங்கள் வரும்போது நாம் உலகத்தை நோக்கி சென்று நம்முடைய நாட்களை வீணடிக்கின்றோமா? இல்லை, நம்மை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய தாழ்மையை அவரிடத்தில் ஒப்புவித்து அதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்பீர்களா? தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான். நீங்கள் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர்களா? இல்லை, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவராக இருக்கிறீர்களா? தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அவருக்கு முன்பாக ஒரு தெளிவான சிந்தனையோடு தெளிவான தீர்மானத்தை எடுங்கள். மனிதன் தவறு செய்கிறவன் தான், மனிதன் மீறுகிறவன் தான். ஆனால் தேவனுடைய பார்வையில வரும்போது, தேவன் உங்களுக்கு உயர்த்தப்படும் போது, நீங்கள் அந்த தவறுகளுக்கு முகாந்தரம் இல்லாமல் உங்களை உயர்த்துகிறதற்கு அந்த காரியங்களை தேவனுடைய பாதத்திலே வைத்து மன்னிப்பு பெற்று தேவனுக்குள் ஒப்புரவாகுங்கள். இல்லை என்றால் தன்னைத்தான் உயர்த்துகிறேன் என்று சொல்கிறவன் அவன் தாழ்த்தப்படுகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது சங்கீதம் 75:7, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:7, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். பாருங்க, தேவன் தான் நியாயாதிபதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னா நான் நியாயாதிபதி அல்ல. ஆண்டவர் சொல்ல சொன்ன காரியத்தை உங்களுக்கு வசனத்திலிருந்து எடுத்து காட்டுகிறேன், அவ்வளவுதான். நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறவர் தேவாதிபனும் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஒருவரை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். சங்கீதம் 75:7, 1 சாமுவேல் 2:7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாழ்த்துகிறவர் உயர்த்துகிறவருமானவர். உங்களை தாழ்த்துகிறதுக்கும் உங்களை உயர்த்துகிறதுக்கும் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் இருக்கு. சங்கீதக்காரன் பாருங்க, சங்கீதம் 3:3, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். என்னை உயர்த்துகிறவர், உங்களை உயர்த்துகிறவர் யாரு? தேவாதி தேவன். அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் உங்களுக்கு கேடகமும் அவர் உங்கள் மகிமையும் உங்கள் தலையையும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தாழ்மையில தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை விட்டு நோக்கி கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவன் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே திரும்பவும் அந்த 1 சாமுவேல் 2:8 பார்க்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு